இந்த நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகிட்டேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ சிவியராக நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் அப்படி உயர் அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் தகவலை வந்து தெரிவிச்சீங்க? இல்லை, காவல்துறை உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட எதுவும் குறிப்பிட்டு சொன்னாங்களா? ஏதாச்சும் நகையை நாங்கள் வந்து மீட்டு தரோம், எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கேன், ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், அப்படி எதுவும் கேட்டாங்க? என் பக்கத்தில் ஒரு சார் நின்றுட்டு இருந்தார், கொஞ்சம் டால் சார். அவர் நேம் எனக்கு சரியாக தரேன். அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு, அவர் போலீஸ் தான், மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்லிடுவான்னு கேட்டார். தனிப்படை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க இந்த வித்தியாசங்கள்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. தனிப்படை அனுப்பியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகிட்டேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ சிவியராக நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் அப்படி உயர் அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் தகவலை வந்து தெரிவிச்சிங்களா? இது வந்து மிகப்பெரிய அப்பட்டமான பொய் சார். எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆளாக நான் இருந்துச்சுன்னா 2:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு ஸ்டேஷனில் கொசுக்கடியில் உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அம்மாவை வச்சுட்டு அவங்க முடியாதவங்க. ஏன்னா இப்படி உட்கார வச்சா முன்னாடி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி முன்னாடி சாஞ்சிருவாங்க, இப்படி உட்கார வச்சா சைடில் சாஞ்சிருவாங்க. எப்படி பேசப்பட்டு வருதுன்னா, டெல்லியிலேருந்து நிக்கிதாவுக்கு ஒரு ஆட்சியர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமாக தலைமைச் செயலகத்துக்கு சொல்கிறாங்க, தலைமைச் செயலகம் மூலமாக ஒரு உத்தரவு வந்து வருது அப்படின்ற ஒரு சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து இப்படி வந்து செய்திகள் வருகிறது. இதெல்லாம் உண்மையா? இதை பற்றி நான் உங்களுடைய விளக்கம் தேவை. இதெல்லாம் 100% அக்மார்க் அப்பட்டமான பொய். எனக்கு டெல்லியிலிருந்தும் யாரும் தெரியாது, எனக்கு தலைமைச் செயலகத்துலேயும் யாரும் தெரியாது. தெரியாதுன்னா மற்ற பொதுமக்களுக்கு எப்படி தெரியுமோ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அது மாதிரி தான் எனக்கும் தெரியும். பிரதமர் மோடி அவர்கள், அது மாதிரி தான் எனக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்கள், இது மாதிரி எல்லாருக்கும் என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியுமே தவிர பர்சனலாக யாரோட நம்பருமோ யாரோட கான்டாக்டுமோ எனக்கு கிடையாது. அதே மாதிரி நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சிலது பார்க்க முடியல, ஏன்னா ஒரு சிலர் வந்து வார்த்தைகளை ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணல. இல்லை, நீங்கள் உங்களுடைய தொலைபேசி எண்ணிலேருந்து இல்லாமல் மற்றவருடைய தொலைபேசி எண்ணில் இருந்தும் யாரேனும் ஒரு நபருக்கு, உயர் அதிகாரி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நீங்கள் கோயிலுக்கு போனோம், நகை தொலைந்துட்டது, அதை விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அப்போது பக்கத்தில் வந்து வேற யார், நான் செல்ஃப் டிரைவிங் தான், நான் போயிட்டு வரேன். அம்மாவுக்கு பொதுவாக ஃபோன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அவங்க டச் ஸ்க்ரீன்லேயே சிலப்போ யாருக்காவது டயல் பண்ணி விட்ருவாங்க. டயல் பண்ணால் சொந்த பந்தங்கள் ஃபோன் நம்பர்ஸ் தான் இதில் இருக்கும். அதனால அவங்களுக்கும் இந்த அவங்க ப்ராப்பரான ஹெல்த் கண்டிஷன்லேயே இல்லை. ஸோ அவங்களும் பண்ணலை, நானும் பண்ணலை. எங்களுக்கு பண்ணலைன்றதை விட தெரியாது. அஜித்குமாரை வந்து கைது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அவங்க கைது பண்ணுறாங்க, அதை உங்ககிட்ட சொன்னாங்களா? நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அதுதான் நான் சொல்ல வரேன். சாட்டர்டே வந்து நான் என்ன நினச்சிட்ருக்கேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாட்டர்டே ஈவினிங் தான் எனக்கு என்ன நடந்தது மாதிரி ஒரு 2-3 தடவை நான் சிஐடி போலீஸ் பேசுகிறேம்மா அப்படின்னு அவர், அப்புறம் இன்னொருத்தர், இன்னும் 2 பேர் வந்து நடந்தது சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டாங்களே தவிர அவங்க வந்து என்ன நடந்தது, திரும்ப வந்து அஜித் ஏதாவது சொன்னாரா, இது சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் தெளிவுபடுத்தினாரா, இல்லை வேறு யாராவது தான் இதுக்கு காரணமானு சொன்னாங்களா, இது எதுவுமே எனக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக எதுவும் தெரியப்படுத்தலை. இல்லை, காவல்துறை உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட எதுவும் குறிப்பிட்டு சொன்னாங்களா? ஏதாச்சும் நகையை நாங்கள் வந்து மீட்டு தரோம், எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கேன், ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், அப்படி எதுவும் கேட்டாங்க? ஒரு சில காவல்துறைகள் எதுவும் கேட்டாங்க? கண்டிப்பாக இல்லை, அப்படி யாரும் சொல்லலை. அப்படி யாருமே எதுவுமே சொல்லலை. அவங்களுக்காக அவங்க எதுவும் கேட்டுக்கல. ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க வந்து நம்மளை வந்து அதை நம்பினாங்க. சரி வச்சுருப்பாங்க, அம்மா வந்து வயதானவங்க, இவங்களும் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அப்படி நம்மளும் பொய் சொல்லலை. அப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க செஞ்சதே தவிர நம்மளும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காரை கொடுத்தது அவர் ஒருத்தர்கிட்ட தான். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸு நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் அண்ணா கூட கேட்டார், நீ யாரையுமே கார் தொட விட மாட்டியே, அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி ஒன்று செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அன்றைக்கி எதுவும் நமக்கு நேரம் சரி காவலர். இப்போது அவங்க சாட்டர்டே வந்து ஒரு 2-3 தடவை ஈவினிங் ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. சாட்டர்டே ஈவினிங் ஆஃப்டர் 6 இருக்கும். அப்போ தான், அதுக்கு நடுவில் எல்லாம் யாரும் அவ்வளோவா ஒன்றும் கேட்கல. கண்ணன் சார் ஒரு தடவை ஃபோன் பண்ணி
பேர், விவரம், அட்ரஸ்ஸு இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. நான் வந்து இதில் வந்து எனக்கு தனிப்படை, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க, இந்த வித்தியாசங்கள்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. தனிப்படை அனுப்பியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. விசாரிப்பாங்க, இவர் சொன்னால் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் ஸ்டேஷனை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். யாரோ XR ஒய்யாக இருந்தாலும் நமக்கு ஒரு இழப்பு நேர்ந்ததுன்னா ஒன்றும் அவங்கக்கிட்ட கேட்போம், அவங்க மறுத்தா சட்டப்பூர்வமாக கேட்போம். அந்த செயல் தான் நான் செஞ்சேன். இப்போ நீங்கள் கொடுத்த புகாரில் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த உங்களுக்கு உதவி செய்த அஜித் குமாரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்து மிக கொடூரமான முறையில் வந்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது உண்மையாலுமே மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் சார். அந்த தாய் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஒரு உயிர் என்னவாக இருந்தாலும் எந்த உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. கண்டிப்பாக அஜித்குமாருக்கு நான் என் மனதான மன்னிப்பையும் வேதனையும் நான் தெரிவிக்கிறேன். அவங்க அம்மாக்கிட்டையும் நான் என்னோட மனசார மன்னிப்பை நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது இந்த அளவுக்கு போகும்னு நமக்கு அஜித் கூட எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. எடுத்திருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் வந்து தான். மற்றவர்கள் என்ன செய்வார்களோ அதுதான் நான் செஞ்சேனே தவிர அவர் துன்புறுத்துங்க, தலைமைச் செயலகத்திலையோ வேறு எங்கேயோ ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் எதையும் என்னுடைய குலதெய்வம் சத்தியமாக நான் செஞ்சது கிடையாது. நான் தெய்வத்தை ரொம்ப நம்புவேன். முதல் முறையாக நான் குலதெய்வம் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் இதை வந்து செய்யவே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும், ஒரு தனிப்படை வந்ததா, அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களா அஜித்துங்கிறவரை அப்படிங்கிறதெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இருக்கிறப்போ ஸ்டேஷனுக்குள்ளே அவர் இருந்தார், விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வரும்போதே என்ன ரம்யான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அங்கே பூக்கடையே என்னமோ வச்சுருக்காங்க, என் ஆள் எங்கேன்ட்டு வந்தாங்க. நான் உடனே அதுதான் அவங்க ஒய்ஃபோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அவங்க வந்து இல்லை அவங்க ஏதோ விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. நான் போய் விசாரித்து கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு. அவர் உள்ளே இருந்தப்போ அவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க. உள்ளே போய் பார்த்து ஒரு வேளை நீ சொன்னால் அவர் இருக்கிற இடத்த வேண்டியவங்கன்னா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க போய் பார்த்து அஜித்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்மா, கொஞ்சம் நேரம் போனால் சொல்லுவான், அவனுக்கு இதே வேலையாக போச்சு, சார் உங்களுக்கு வேணால் டீ வாங்கிட்டு வரட்டான்னு அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க. வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சக்தீஸ்வரன் அவரே வந்து எங்களுக்கு டீ இதெல்லாம் அப்பப்போ வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தார். அவரை அடித்து துன்புறுத்தி அவர் வந்து மரணம் அடைச்சிட்டாரு மருத்துவமனையில். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்போ தகவல் சொல்கிறாங்க? எங்ககிட்ட சொல்லவே இல்லை சார். என்னாச்சுன்னா சாட்டர்டே இப்படி போயிடுச்சு. அவரை பற்றி விவரங்கள் வந்து 3 பேர் காவலர்கள் கேட்குறாங்க, நாங்கள் சொல்கிறோம் திரும்ப. அதுவும் ஆஃப்டர் 6 o'clock கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் வெரி ஏர்லி மார்னிங் ஒரு 2-3 பேர் வந்து, அதாவது 2 ஜென்ஸ் போலீஸும் ஒரு லேடி போலீஸும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ திருமணத்துக்கு வராங்க, எங்கள் வீட்டுக்கு வராங்க, இங்கே வீட்டுக்கே வராங்க, எங்கள் வீட்டுக்கே வர்றாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அப்போ கதவை தட்டுறாங்க. நாங்கள் சண்டேனால கொஞ்சம் அலாரமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக, ஏன்னா முந்தின நாள் மன உளைச்சல் வேறு, லேட்டாக எந்திரிப்போன்னு நாங்கள் படுத்திருந்தோம். திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சு வந்து என்னன்னு கேட்டால் போலீஸ் நிற்கிறாங்க. கதவை திறந்துட்டு உள்ளே வரோம். வந்து அவங்க பேசுகிறாங்க, லேடி போலீஸ். இப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, இவங்க எதுக்கு இருந்திருக்காங்க, எங்கேருந்து வரீங்கன்னா திருப்புவனத்துலேருந்து வரோம், என்ன விஷயம்னு கேட்குறேன். டிஎஸ்பி சார் உங்களை வர சொன்னார் அப்படின்னோடனே, அப்போ நகை கிடச்சிருச்சு போல் அதான் வர சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா கிட்டே நான் கேட்குறேன், மேம் நகை கிடச்சிருச்சா, அந்த தம்பி சொல்லிட்டாரா அப்போது அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து கோர்ட்டு போலீஸு, இது சம்மந்தமாக தகவல் நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ டிஎஸ்பி சார் என்ன கேட்டாருன்னு சொன்னோடனே, நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஃபுல்லாக சொல்லுங்கள், அவர் உங்களை விசாரிக்க விரும்புகிறாரு அப்படின்னோடனே. ஏன்னா அதிகாலை நேரம், நாங்கள் இன்னும் தண்ணி கூட குடிக்கல, அப்படியே எந்திரிச்சு வந்து அவங்கள தான் பார்க்குறோம். ஸோ அம்மா எந்திரிச்சா அவங்க ஒரு 1 hour கழித்து தான் நார்மலாகிற மாதிரி, அவங்கள தலை சுற்றிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி உடனே வர்றது மேம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இல்லை வாங்க வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அதே மாதிரி உடனே வேக வேகமாக ஒரு சுடிதார் மாட்டிட்டு, சரி இவங்க சொல்கிறாங்க நம்ம போயிடணும், போலீஸ் சொல்கிறாங்க நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம ஒளிய முடியும். அம்மாவையும் கூப்பிட்டு காரில் வச்சுட்டு, அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மா கஷ்டமாக இருந்ததுன்னா வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் மட்டும் கூட வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுக்க இதை நான் சொல்லி ஆகணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பே நான் என்ன சொன்னேன்னா, நகை வந்து அம்மா வருது, அவங்க வயசானவங்க, அவங்க எழுத முடியாதுங்கிறனால
நான் எழுதுகிறேன் இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க பேர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். ஏன்னா அவங்க மூத்த குடிமக்கள்ன்றனால அவங்களுக்குரிய நியாயங்கள் இன்னும் சீக்கிரமாகவோ அல்லது ஒரு பரிவோடோ கிடைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க தான் அவங்களால ஸ்டேஷனுக்கு அடிக்கடி கூப்பிட்டா அலைய முடியாது, உங்கள் பேரில் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அம்மா பேரில் தான் கொடுக்கறதா இருந்தது. ஸோ சண்டே அது வந்து அந்த இது விஷயம். சண்டே நாங்கள்லாம் அவங்க கூடயே கிளம்பி வரோம். அவங்க வந்து மஃப்டியில் தான் வந்திருந்தாங்க, இல்லை சாரி யூனிஃபார்மில் வந்திருக்காங்க, காரில் வந்திருந்தாங்க, போலீஸ் ஜீப்பில் வராமல். ஸோ என்னாச்சு, இவங்க காரில் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு நானும் என்னோடய கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன். அம்மாவை வீட்டில் விடுங்கன்றாங்க. நான் வீட்டில் விட்டால் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஆள் கிடையாது. நான் கூடவே கூட்டிகிட்டு போனாலாவது வழியில் வாங்கி ஏதாவது சாப்பிட வச்சு மாத்திரை கொடுத்துக்குவேன். அதனால் வண்டியில் படுத்துகிட்டே வரும், பரவாயில்ல அப்படின்னு நான் அம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு வரேன். அப்போ அந்த லேடி போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேடம் வந்து எங்கள் காரில் வந்து உட்காடுறாங்க. அந்த ஜென்ஸ் 2 பேர் மட்டும் அவங்க வந்து ஒரு காரில் எங்களை ஃபாலோ பண்ணியே வராங்க. திரும்ப நம்ம அந்த விரகனூர் சாலையில் போய் வழக்கமான ரூட்டில் போகிறப்ப டெம்பிள் சிட்டியில் சாப்பிட வைக்கிறேன் அம்மாவை. அதுக்குள்ளே அங்கேருந்து அவங்களுக்கு நிறைய ஃபோன் வருது, இன்னும் வரலையா இன்னும் வரலையா. இப்போ சார் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போயிட்டோம். ஸ்டேஷன் போனால் கொஞ்சம் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்கக்கிட்ட நம்ம கூட வந்த லேடி போலீஸ் அவங்க வேற ஒருத்தவங்கள மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் நினச்சிட்டேன் அஜித் ஃபேமிலி தான் போயிட்டாங்க போல இருக்குது, அதை சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சி, யார் மேம் போயிட்டாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை ஜட்ஜு வந்து இருந்தாராம். ஜட்ஜு இதுக்கு இங்கே வர்றாங்க அப்படின்னு கேட்குறேன். அதனால் நம்ம கோர்ட்டில் போய் ஜட்ஜை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை இது எத்தனாம் தேதி நடக்குது? இது வந்து சண்டே சார். 27 இஸ் ஆன் ஃப்ரைடே, 28 இஸ் சாட்டர்டே, 29 இஸ் சண்டே. சண்டே நடக்குது. அப்போ நம்மளை வந்து சண்டே வந்து கோர்ட் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ எனிவே ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, சப்கோர்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறேன், ஃபேம் ரைட். அங்கே போகிறேன், அவங்க சார் இருந்தாங்க, அவர் நேம் அப்போல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவரை ஏன் பார்க்க சொல்கிறாங்க, நான் நினச்சேன் ஸோ வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் தெஃப்ட் ஹூவர் இட் இஸ், இட் வில் பி சப்மிட்டட் டு கோர்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான். அதனால் அங்கேருந்து நம்ம ப்ரொசீஜர் படி எழுதி வாங்கணும், அப்படி தான் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்களாம் ஒரு கணிப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, கூட வர எங்ககிட்ட எதுவுமே தெரிவிக்கலை. சரின்னு கோர்ட்டுக்கு போகிறோம், யாருமே இல்லை, காலியாக இருக்குது. சார் மட்டும் உள்ளே இருந்தாங்க, மேஜிஸ்ட்ரேட் சார். அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நடந்தது சொல்லுங்கம்மா அப்படின்றார். அவரை வந்து சீட்டில் கூட உட்காரல, நான் அவர் நின்றுட்டே தான் கேட்டாங்க. அம்மா முடியாதவங்கனால உட்கார வைங்கனால 2 போலீஸ் தூக்கிட்டு வந்து அம்மா உட்கார வச்சாங்க. ஸோ அவர் விசாரித்தார். நான் நடந்ததெல்லாம் அவர்கிட்டையும் சொன்னேன். சொன்ன உடனே சரி நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க, எப்போயாவது உங்களுக்கு சம்மன் அனுப்பி நாங்கள் கூப்பிட்டு, எப்போயாவது இல்லை, வெனவர் இட் இஸ் ரிக்வயர்டு கூப்பிடுவோம், நீங்கள் வந்து நடந்தது சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறோம் சார். அப்போவும் என் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இதெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் வந்து அது கிடைச்சிருச்சோ கிடைக்கல அதெல்லாம் சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது, அவங்க பெரியவங்க. ஸோ அவர் கிளம்பிட்டார் சொல்லிட்டு வேகமாக. ஸோ பக்கத்தில் இருக்க லேடிஸ் அந்த மேம் கிட்ட நான் கேட்குறேன், மேம் ஜுவல்ஸ் எல்லாம் இன்னும் காமிக்கவே இல்லை, எங்கே வச்சுருப்பாங்க? இப்போ நான் நினச்சேன் நம்மளோட நிறைய பேர்கிட்ட பிடிச்சிருப்பாங்க, நம்மளோட அடையாளம் காமிக்கணுமா இருக்கும், அதுக்கு தான் போகிறோன்னு நினச்சாச்சு. அப்போது ஆனால் அதுவும் நடக்கலைங்க. ஸோ அந்த மேடம் சொன்னாங்க, சொல்கிறேன். என்னப்பா வந்ததுலேருந்து இத்தனை மணி நேரம் சொல்லவே மாட்டுறாங்கன்னு நினச்சேனே. என் பக்கத்தில் ஒரு சார் நின்றுட்டு இருந்தார், கொஞ்சம் டால் சார், அவர் நேம் எனக்கு சரியாக தரல. அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு, அவர் போலீஸ் தான், மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்லிடவான்னு கேட்டார். அவர் வந்து ஓகேன்னு சொன்னார் போல். எங்ககிட்ட வந்து அந்த கோர்ட்லே வச்சு அந்த தம்பி அவர் இறந்துட்டார். அப்போ தான் எங்களுக்கு இடியை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்லாமல் கூடவே வந்துட்டு எப்படி போலீஸ் பாருங்கள், எப்படி தான் இவ்வளோ ஒரு மனதைரியம் அவங்களுக்கு இருக்குது. அப்படியே எங்கள் அம்மா ஆவுன்னு ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. எனக்கு இந்த நகை கூட வேண்டாம், ஒரு உயிர் போகணுமா, இப்படி பண்ணுவாங்களான்னு அவ்வளோ அழுகுறாங்க. நானும் அழுகிறேன். ஒரு கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, வாயை பத்துங்க, கத்தாதீங்க அப்படின்றாங்க போலீஸ் எல்லாம். சரி, ஏன்னா அங்கே இதாயிரும், ப்ராப்ளம் வந்துடும் நினச்சாங்களோ. ஆனால் நம்மளோட அந்த இன்ஸ்டன்ட் மூமெண்ட் உணர்ச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அழுதுட்டு எனக்கு ரொம்ப கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சோன்னே அவர் சொன்னார், இந்த நிலமையில் நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம், நான் ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறேன்னு போலீஸ் சார்பில் சொன்னாங்க. சொல்லிவிட்டு எங்கிட்ட என்ன சொன்னாங்க, 6 பேர் போலீஸோட லைஃப் இன்வால்வ் ஆகிருக்குமா, நீங்கள் வந்து என்ன நடந்ததுன்றது
ஸ்டேஷன்லேயும் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு வந்தோம். சார் அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டோமே சார்னு. இல்லைம்மா திரும்பவும் ஒரு விரிவான கம்ப்ளைண்ட்டாக அங்கே ரைட்டர்லாம் இருப்பாங்க, எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சரி அம்மாவும் நானும் திரும்ப ஸ்டேஷன் போகிறோம். இவங்க அழுதுகிட்டே வர்றாங்க. ஸோ நான் வந்து உள்ளே போய் அவன் உட்கார வச்சுட்டு அங்கே ரைட்டர் சார் ஒருத்தர், ரைட்டராக என்னன்னு தெரில, ஒரு சார் உள்ளே இருந்தாங்க. அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுங்கம்மான்னு எழுதினார். எழுதி என்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்னு கேட்டேன். எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கவனிச்சிங்களா? தொடர்ந்து கவனிச்சிட்டு வரீங்களா நீங்கள்? அதாவது அடுத்து 1 or 2 டேஸ்லாம் ஒன்றும் இதாக வரலை. அது அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து அஜித்குமார் அடிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் எப்போ கவனிச்சிங்க? எல்லா சோஷியல் மீடியாலையும், யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அது வந்து 2 நாளும் முன்னாடி தான் வந்திருந்தது. அவர் வந்து யார் அதை எடுத்தாங்கன்றது தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் சக்தீஸ்வரன் போட்டிருந்தாங்க. அவர் கூட உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் தான் எங்கள் கூட பாதுகாப்பாக இருந்தவர். ஸோ அவர் எடுத்தாருன்னு அப்புறம் தான் லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து எப்போ எடுத்தாங்க, எங்கே எடுத்தாங்கன்றது தெரியலை.